என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்ற ஒரு தலைப்புல உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் மதர்ஸ் டே, தாயின் தினமாக, அம்மாவின் தினமாக கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது இந்த நாளில் என் தாயை நினைவு கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஒரு முழு நேர ஊழியக்காரனாகவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாக இருக்கவும் காரணமான என்னுடைய தாய் தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாயை கொடுத்த இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஊழியத்தின் பாதையில உபத்திரவங்கள் வந்த பொழுது மற்ற எல்லா நேரங்களும் நான் என் தாய்கிட்ட சொல்லி, இப்படி எல்லாம் நடக்குமா, எனக்கு ஊழியம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் எங்கா போயிடுறேன்னு சொல்லும் பொழுது ஒரு சிறந்த ஆலோசனை கொடுத்து, அது மாத்திரமில்ல இப்படி செய் என்று ஆலோசனை கொடுத்தும் புத்தி கொடுத்தும் எனக்காக ஜெபிக்கிறவளாக காணப்பட்டவள் தான் என்னுடைய தாய் எலிசபெத். அப்படிப்பட்ட தாய்க்கு நான் நன்றியை செலுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னா ஊழியக்காரங்களின் மூலமாக நான் ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியத்துக்கு தகுதி இல்லை, நீ ஒன்றுக்கும் உதவாதவன், உனக்கு ஒரு தகுதியும் இல்லை என்று சொல்லி என் மட்டம் தட்டி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கும் ஒரு திறமை உண்டு, உன்னை தேவன் இதற்காகத்தான் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், நீ நல்லா ஜெபம் பண்ணு, தேவன் உன்னை பயன்படுத்துவார் என்று சொல்லி சொல்லி என்னை ஜெபத்தில் வளர்த்தவளும் விசுவாசத்தில் வளர்த்தவளும் தான் என்னுடைய தாய். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாய்க்கு இந்த நேரத்துல நன்றியை செலுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அந்த நாள்ல இந்த மதர்ஸ் டேல உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன வார்த்தை பேசலாம் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது, உன் தாயின் போதகத்தை கேள், தள்ளாதே என்ற ஒரு தலைப்புல பேசு என்று சொன்னான். அல்லேலூயா. தாய் இந்த பூமியில முதன்மையானவளாக காணப்படுகிறார். ஒரு தாய் இல்லை என்றால் இந்த பூமியில மனிதர்கள் நல்ல குணத்தோடு வாழ்வது கிடையாது. அழகாக பரிசுத்த வேதாகமத்தில் அல்ல, ஒரு சில பாடல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த பூமியில பிறக்கும் பொழுது அது நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னையின் வளர்ப்பிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் அந்த குழந்தையை நன்றாக வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை நல்ல குணமாக வரும். ஒரு தாய் அந்த குழந்தையை கண்டுக்கிடாமல் இருக்கும் பொழுது, அந்த குழந்தை தவறு செய்யும் போது தட்டி கேட்காமல் இருக்கும் பொழுது அந்த குழந்தை தீய குழந்தையாகத்தான் மாறி போகும். ஆமென். ஒரு சாட்சி, ஒரு நபர் சின்ன வயதுல குண்டூசியை திருடிட்டு வந்தார், 1 ரூபாவை திருடிட்டு வந்தார், 10 ரூபாவை திருடிட்டு வந்தார், 100 ரூபாவை திருடி கொண்டு வரும்பொழுது அந்த தாய் கேட்கவே இல்லை, வாங்கி வாங்கி வைத்துக் கொள்ளுமா. திடீரென்று ஒரு பெரிய ஆள் ஆகி ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒருத்தரை கொலை செய்து போலீஸ் குடித்து சிறையில் அடைத்து நீதிபதி உனக்கு தூக்கு தண்டனை தான் என்று சொன்ன பொழுது தூக்கு தண்டனை விதித்து சிறையில் இருக்கும்போது உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பா என்று கேட்ட பொழுது என் தாயை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் தாயை கொண்டுட்டு வந்தாங்களாம். அம்மா, உன் காதை என் வாய்கிட்ட கொண்டுட்டு வா என்று சொல்லி வாய்கிட்ட கொண்டு வந்தவன் அந்த காதை ஒரே கடி கடித்து, அன்று மட்டும் நான் ஒரு 1 ரூபா 10 ரூபா திருடும் போதே என்னை நீ கண்டித்திருந்தா இன்னைக்கு நான் ஒரு இவ்வளோ பெரிய கொலைகாரனாகவும் என் வாழ்க்கையை இழந்தவனாகவும் காணப்பட மாட்டேனே என்று சொல்லி அந்த தாய்க்கு அந்த காரியத்தை உணர்த்தி விட்டு அவன் தூக்கு மேடைக்கு கடந்து சென்றான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாய்மார்களே, உன் பிள்ளை சரியாக வளர வேண்டும் என்றால் நீ பிறப்பை எடுக்கக்கூடிய நேரத்துல பிறப்பை எடுக்க வேண்டும், அன்பை காட்டக்கூடிய நேரத்துல அன்பை காட்ட வேண்டும், அரவணைக்கக்கூடிய நேரத்துல அரவணைக்கவும் வேண்டும், அடிக்கக்கூடிய நேரத்துல அடித்தும் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சின்ன தவறு செய்யும் பொழுது உன் பிள்ளையை நீ கண்டிக்க வேண்டும். அதை விட்டு என் பிள்ளை தவறு செஞ்சிருக்க மாட்டான் என்று சொல்லி அவனுக்கு நீ சப்போர்ட் செய்து கொண்டு இருப்பாய் என்றால் அவ்வளவுதான் உன் பிள்ளை.
நான் ஒரு சின்ன தவறு செஞ்சாலும், நான் தவறே செய்யாம என் மேல பொய்யாக சொல்லி இருந்தாலும், என்னுடைய தாய் நீ ஏன்டா இதை செஞ்ச, செய்யலாட்டினாலும் ஏன் அந்த இடத்துக்கு போனா என்று அடிப்பார்கள். ஒரு சின்ன சண்டை நடந்தா கூட கூட்டிட்டு வந்து எதுக்கு நீ அந்த இடத்துக்கு போனேன்னு சொல்லி அடிப்பார்கள். அல்லேலூயா. ஆனா தானே அண்ணன் நானு தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஆமென். ஒரு சின்ன காரியம் செய்தா கூட எங்களுக்கு அடிதான். எங்க அப்பாவாவது மன்னிச்சு விடும். ஆனா எங்க அம்மா மன்னிக்காது. 6 மடங்கு வரைக்கும், திருந்தும் வரைக்கும் அடிப்பாங்க. அல்லேலூயா. படிக்காத மேலேன்னு தான் நான் சொல்லுவேன். அம்மா அநேகர் அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க, அநேகர் பொய்யாக சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவங்க கரெக்டா தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க கரெக்டா இருந்தனாலதான் என்ன ஜெபிக்க வைத்திருக்கிறாங்க, பைபிள் படிக்க வைத்திருக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம நீதிமொழிகளை படுறா, இதை படுறா, இப்படி படிக்கும் போது புத்தி வரும், ஞானம் வரும். பைபிளை படிக்கும் போது நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஊழியக்காரங்களாம் ஃப்ராடுமா, ஊழியமே வேண்டாமான்னு சொன்ன பொழுது ஊழியக்காரங்க தானே ஃப்ராடு, ஆனா உன்னை அழைத்த இயேசு ஃப்ராடு இல்ல, அவரை மட்டும் பின்பற்றி போல கற்றுக் கொடுத்தாங்க. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தாய்மார்களே, உன் பிள்ளைகளுக்கு போதி, புத்தி சொல். அவங்க அதை தள்ளாம இருப்பாங்க, முதிர்வது இது வரைக்கும் விட்டு போகாமல் இருப்பாங்க. அல்லேலூயா. திறமை கையாளாத மனுஷன் தன் பிள்ளையை பகைக்கிறார். தவறு செய்யும் போது ஆனா செல்லக்குட்டி சூப்பரா செஞ்சேன்னு சொல்லாத, என் பிள்ளை அப்படி இல்லைன்னு சொல்லாத, கூட்டிட்டு வந்து வீட்டுல கண்டி, நீ செய்யாம எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு கண்டி. நாங்கெல்லாம் +2 முடிக்கிற வரைக்கும், +2ல காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என் முடி வெட்டு கூட எங்க அப்பா அம்மா தான் தீர்மானம். இப்படிதான் அப்படி இருக்கும், நல்ல ஸ்டைலு, அது என்னது ஒன் சைட் கட்டிங் எல்லாம் பார்த்தா கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு விட்டுட்டு வருவேன் எங்க அம்மா. சின்ன பிள்ளை மாதிரி அவ்வளோதான், எல்லாம் கேட்கறது எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கேட்கலன்னா, அவங்களுடைய வார்த்தையை கேட்கலன்னா வாங்கி கட்டும். அதனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லும் பொழுதும் எங்க தாய் எங்களை நடத்தின விதத்துல எங்களை கரெக்டா நடத்தினால தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். தேவனும் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால் தாயின் போதகத்தை தள்ளாத. கேட்டுக்கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் சொல்றது என்னன்னா, உன் தாய் மற்றவங்க முன்னாடி அழுக்கு போலதான் இருப்பாங்க. மற்றவங்க முன்னாடி உன் தாய் படிக்காதவங்க தான், மற்றவங்க முன்னாடி ஒரு தாய் அசிங்கமானவளா தான் இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி மாறினாங்க, ஏன் படிக்காம போனாங்க, ஏன் உங்களை கண்டிக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு புத்தி சொல்றாங்க. நான் புத்தி சொல்ல எனக்கு யாரும் இல்லாத நாள் தான் நான் இப்படி மாறி இருக்கிறேன், நீங்களாவது நல்லா இருக்கணும் என்று சொல்லிதான் உங்களுக்கு ஆலோசனை, உங்களுக்கு புத்தி அறிவு சொல்கிறார்கள். அதனால் அவர்கள் அற்பமா எண்ணாதீங்க, படிக்காதவங்க அற்பமா எண்ணாதீங்க, அவங்களாலதான் உயர்வு. அல்லேலூயா. இது கேட்டுக்கொண்டு பெரியவர்கள், உங்களுக்கும் தாய் இருக்கலாம், அவங்க வயசாயிடுச்சு, இனிமே அவங்க இஷ்டத்துல அப்ப அப்படிலாம் வைக்க கூடாது. தாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இருக்குதுங்க. அல்லேலூயா. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. உங்க வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா, உன் ஆயுசு பெருகணும்னா, ஐயோ நான் செத்துருவனோன்னு பயப்படுறல, நீ சாகாம இருக்கணும்னா உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. நீ சாகணும், மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்காத, நீ சாக மாட்ட. நீ அவங்களுக்கு கனம் பண்றதுதான் அந்த மதர்ஸ் டேக்கு நீ கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட். இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தோட போங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. ஐயா, எங்களுக்கெல்லாம் யாரு ஆவிக்குரிய வட்டாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு தாயை போல தேற்ற ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஒரு சில காரியங்களை குழம்பிக் கொண்டும் ஆளோட
ஆலோசனை கிடைக்காமலும் தனிமையான சூழ்நிலையிலும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கலாம். அப்படி இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். இந்த பூமியில தாய்க்கு ஏதாவது ஒரு கண்ணீரோ ஏதாவது கஷ்டம் வந்தா ஆம்பளை பிள்ளை பாருங்க, தாய்க்கு தான் போன் போட்டு சொல்லுவான். நானும் அப்படிதான். எங்க அப்பா போன் போட்டாலும் அம்மாட்ட கொடுப்பா. உடனே எங்க அம்மாட்ட கொடுத்தா எங்க அம்மாட்ட எல்லாம் சொன்ன பிறகுதான் எனக்கு அந்த ஃப்ரீ உண்டாகும். அதே போல உன் வாழ்க்கையிலும் அநேக ஃப்ரீகள், அநேக விடுதலை, அநேக அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, இதுல இருந்து தப்பிக்கணும், இந்த காரியத்திலிருந்து வெளில வரணும். அப்படி என்றால் ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுகிற உங்கள் தேவனிடம் எல்லாவற்றையும் வந்து சொல்லுங்களே, அவர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. உன் தாய் உன்னை தேற்றும், உன் தாய் உனக்கு ஆலோசனை கொடுக்கும், உன் தாய் உனக்கு நல்ல போதகத்தை கொடுக்கும், உன் தாய் இப்படி செய் என்று சொல்லும், உன் தாய் இயேசுவை தேடிப்போ என்று சொல்லும். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் தேற்றி அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் பா என்று உன் தாய் சொல்லும். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று மட்டும் சொல்ல மாட்டார். அந்த வசனத்தின்படியே தேற்றி அந்த பயத்தை நம்மளிலிருந்து எடுத்து வெல்லப்படுவான். சமீபத்தில் எனக்கு மிரட்டிட்டு முருட்டிட்டு இருந்தாங்க. உன்னை அப்படி ஆக்கிடுவான், உன் அப்பா அம்மாவுக்கு உன்னை பிள்ளை எல்லாம் ஆக்கிடுவான், உன்னை இப்படி ஆக்கிடுவான். இயேசு கிறிஸ்துவ சொன்னேன். இயேசு சொன்னான், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேற்றுனான் தாயை போல. இரண்டாவது என்ன பண்ணா தெரியுமா? அந்த பயத்தை என்னிலிருந்து தூக்கி வெளில எடுத்துட்டான். ஆமென். அதுதான் இயேசு. அதனால் அந்த தாயை போல தேற்றுகிற தேவனிடம் உன் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இதுதான் மதர்ஸ் டேயின் கிஃப்ட். இந்த வார்த்தை மூலமாக